Students, welcome to Angel Science World. November month midterm test கான important question for 12th standard. சரியா, English medium, chapter 10 surface chemistry. அதில் உள்ள இது வந்து 2 வீடியோவாக போட்டுறேன். ஸோ 13 ஆர்கானிக் நைட்ரோ காம்பவுண்ட்ஸும் சேர்த்து போட்டுறேன். ஸோ கொஞ்சம் பாருங்கள். Difference between chemical and physical absorption, page number 71. நான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறது பேஜ் நம்பர். ஸோ அடுத்து explain the factors affecting absorption. ஸோ இதுக்கு நீங்கள் 5 மார்க் கேட்டால் 5 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கணும் கட்டம் போட்டு, இல்லை 2 மார்க்கோ 3 மார்க்கோ அதுக்கேற்றாப்புல ஷார்ட் அவுட் பண்ணி எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அப்சார்ப்ஷன் ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. அது 5 டெம்பரேச்சர், ப்ரெஷர், ஸோ ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா, அது மாதிரி சைடு கட்டிங் போட்டு எழுதியிருக்கணும். ஸோ ஆனால் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வெரி இம்பார்ட்டண்ட்டு, நீங்கள் பார்த்துங்க, வெரி இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ மற்றது நார்மலாக படிச்சுக்கோங்க, இதை படித்து எழுதி பார்த்துக்கோங்க. அடுத்து டிஃபைன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கேட்டலிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு டிஃபைன் ஹோமோஜீனியஸ் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் கேட்டலிஸ்ட், அதையும் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஸோ அடுத்து இம்பார்ட்டண்ட்டு பார்த்தீங்கன்னா 6th கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இதுவும் இம்பார்ட்டண்ட்டு தான். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ப்ரொமோட்டர்ஸ் அண்டு கேட்டலிட்டிக் பாய்சன். ஸோ அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஃபைன் ஆட்டோ கேட்டலிஸ்ட். அடுத்து எக்ஸ்பிளைன் ஆக்டிவ் சென்டர். இது 3 கொஸ்டினுமே நீங்கள் 3 மார்க்லையும் 2 மார்க்லையும் எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்து எக்ஸ்பிளைன் டிஃபைன் என்சைன் கேட்டலிஸ்ட், இதுவும் 2 மார்க்லேயும் 3 மார்க்லேயும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஜியோ கேட்டலிஸ்ட்டும் நானோ கேட்டலிஸ்ட் ரெண்டும் சேர்த்து 5 மார்க்லையும் கேட்கலாம், இல்லை பிரித்து 3 மார்க்லையும் 2 மார்க்லையும் கேட்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து லயோஃபிலிக் அண்டு லயோஃபோபிக் கொலாய்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ டேப்லர் காலம் போட்டு எழுதுனீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் புக்கில் வந்து பேராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டேப்லர் காலம் போட்டு எழுத பாருங்கள். 3 மார்க்கில் மேக்ஸிமம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு கீழே ஒரு டேப்லர் காலம் இருக்கும் இல்லையா, சாலிட் லிக்யூடு. ஸோ அதோடைய கொலாய்ட்ஸ் என்ன மாதிரியான கொலாய்ட்ஸ் அப்படிங்கிறதையும் டேப்லர் காலத்தையும் பார்த்துக்கோங்க, அதுக்கு கீழே இருக்குது. ஸோ 1 வேர்ட்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக டேப்லெட் காலம். அடுத்து டிண்டால் எஃபெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா டெஃபினிஷன் எழுதி அப்படியே ட்ராயிங் பண்ணிடுறீங்க. ஸோ இல்லை 2 மார்க் 3 மார்க்னால் டெஃபினிஷன் இனஃப். அடுத்து ப்ரௌனிங் மூமெண்ட், அதுவும் 2 சேர்த்து கூட 5 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து ஹெல்மோட் டபுள் லேயர் அப்சார்ப்ஷன், அதுவும் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ப்ரிப்பரேஷனு பார்த்துக்கோங்க. எலக்ட்ரோ ஆஸ்மாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து கோல்டு நம்பரும் இம்பார்ட்டண்ட்டு, 1 வேர்ட்ஸ்லையும் பின்னால் வரும். இதில் 16 கொஸ்டின் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்கானிக் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஆர்கானிக் நைட்ரோ காம்பவுண்ட்ஸு. ஸோ அதில் ஐயூபேக் நேம் வந்து பார்த்துக்கோங்க. நான் புக்கில் வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறேன், ஏன்னா எந்த பேஜில் இருக்குதுன்னு பார்த்து படிங்க. நான் எழுதி காமிச்சிருந்தேன் அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுருவீங்கிறக்காக தான் நான் புக்கை எடுத்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஐயூபேக் பார்த்துக்கோங்க. அடுத்து நைட்ரோ காம்பவுண்ட்ஸ்லேயே வந்து டாட்டாமெரிசத்துக்கு ஈக்குவேஷன், இதை